students, welcome to Situational Academics. நம்ம ஆல்ரெடி ஒரு 35 to 38 சாப்டர் படிக்கிறது மூலமா எப்படி 500 அப்படிங்கிற ஸ்கோரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வெயிட்டேஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டது அடுத்த வீடியோ கொடுங்க சார், ஒரு 600 கிராஸ் பண்ணுற மாதிரி நமக்கு லெசன் வெயிட்டேஜ் கொடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் ஒரு 45 to 48 சாப்டர்ஸை கவர் பண்ணுறது மூலமா எப்படி 600 கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காகவும் இருக்கும். பாண்டு டைப் ஆகட்டும், அதில் கூடிய மோலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ஆகட்டும், இதெல்லாம் படிக்கிறது மூலமாக நம்ம ஹைபிரிடேஷனில் கற்றுக்கிறது மூலமாக இது மற்ற லெசன்லையுமே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதோட வெயிட்டேஜ் 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த லெசனை பேஸ் பண்ணி உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதோட வெயிட்டேஜ் 4%. அடுத்தது பி பிளாக். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 குரூப்பில் ஆரம்பித்து 18 குரூப் வரை இருக்கக்கூடிய 6 குரூப்பையும் நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ இப்படி 11th 12th ரெண்டுலேயுமே வரக்கூடிய லெசனை கம்பேர் பண்ணி, ஏன்னா நமக்கு எஸ் பிளாக் டெலிட்டட், அதனால் 3 to 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ் பிளாக்ல பதிலாக இதில் கூட எக்ஸ்ட்ரா நம்ம கொஸ்டின் போட்டு கேட்கலாம். ஸோ இதோட பர்சன்டேஜ் 7% வெயிட்டேஜ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு பெரிய லெசன், 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட வெயிட் 6%. இதுலையுமே நமக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு, அதுக்கு எப்படி ஐயூபேக் பண்ணி நேம் கொடுக்குறது, இதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் தேரி, இப்படி படிக்கிறப்போ அந்தந்த டாபிக் ரொம்ப வெயிட்டேஜான டாபிக், அதனால் அதில் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்குது டி அண்ட் எஃப் பிளாக். ஏன்னா நீங்கள் பி பிளாக் நல்லா படிக்கிறீங்கன்னா என்சிஆர்லேருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டேரக்டாக நமக்கு என்சிஆர் லைன்லேருந்து வரப்போகுது. அது நல்லா தெளிவாக படிச்சுட்டு நிறைய கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டி பிளாக்கும் அண்ட் எஃப் பிளாக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட வெயிட்டேஜ் 4% இருக்கு. அடுத்து பயோ மாலிகுல். இந்த பயோ மாலிகுலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் லெசனாக கணக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பயாலஜிலையும் ஒரு பயோ மாலிகுல் இருக்கு. எஸ், பயாலஜியில் கூடிய பயோ மாலிகுல் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசும். ஒரு லிவிங் செல்குள்ளே எப்படி எப்படி இருக்கும், ஒரு கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கும். பட் இதில் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அதோட கெமிக்கல்ஸ் ஷேப்பு ஸ்டடி எல்லாம் இருக்கும். பட் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம 2 to 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட வெயிட்டேஜ் 5%. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான ரேடியஸு, ஆட்டம்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அதில் வரக்கூடிய தியரிஸு, ரூதர்ஃபோர்டில் ஆரம்பித்து டால்டன் வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னாலும் ப்ளஸ் மோல் கான்செப்ட்லேருந்தே 2 கொஸ்டின் தனியாக வரும். அப்போது 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட ஓவரால் வெயிட்டேஜ் 9%. அடுத்தது ஹைட்ரோ கார்பன். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்லேயே நமக்கு ப்ரிப்பரேஷனு, கெமிக்கல் ரியாக்ஷனு, ப்ராப்பர்ட்டிஸு இது எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுக்கிறது மூலமாக மெக்கானிசம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 to 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இதோட வெயிட்டேஜ் 4% வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்து வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நீங்கள் இதை படித்தா தான் ஆர்கானிக்கோட பேசிக்காக தெரியும். ஐயூபேக் நேம் ஆகட்டும், பியூரிஃபிகேஷன் மெத்தட் ஆகட்டும், பேசிக்காக இருக்கக்கூடிய எஃபெக்ட் ஆகட்டும், இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அசிடிட்டி ஆர்டரு, பேஸ் ஆர்டரு, இதை பற்றி கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் நமக்கு எல்லாத்தையுமே சேர்த்து 3 to 5 கொஸ்டின் கண்டிப்பாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5% ஓவரால் சிலபஸ் வெயிட்டேஜ் இருக்குது. ஆல்டிகேட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன். இதுலேயுமே ஆல்டிகேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கீட்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இதில் 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம 3 கொஸ்டின்ஸ் வரைக்குமே இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட வெயிட்டேஜ் 3%. அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கூடிய அரோமேட்டிக் ஒரு இது நீங்கள் அலிபேட்டிக் படிச்சதுக்கப்புறம் அரோமேட்டிக் சிரமங்கள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 6% வெயிட்டேஜ் இருக்குது. சொல்யூஷன் அண்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி சாலிட் ஸ்டேட்டு டெலிட்டட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டெலிட்டட் ஆகிருக்கு, கெமிக்கல் கைனடிக்ஸ் டெலிட்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெலிட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறப்போ இதோட வெயிட்டேஜ் கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த ஒரு லெசன்லேயே வரலாம். டெல்டா நிறைய இருக்கு இல்லையா, அதனால. ஸோ வெயிட்டேஜ் ஒரு 6% வெயிட்டேஜ் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மோ கெமிஸ்ட்ரி. இந்த லெசனை நீங்கள் எதோட படிச்சுக்கணும், ஃபிசிக்ஸோட சேர்த்து கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல, தேர்ட்ல, அதுக்கப்புறம் எனர்ஜி டைப்பு, இன்டர்னல் எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லிட்டு எல்லா கான்செப்டும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டோட சேர்த்து நல்லா படிச்சுக்கணும். இதில் 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஓவரால் வெயிட்டேஜ் 3%. இது நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இது ஃபிசிக்ஸ்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ பிகினராக படிக்கிறீங்கன்னா தெர்மோ கெமிஸ்ட்ரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
வீடியோட அடுத்த பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2024 சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் சேலத்தில் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் 12,500. இதுலேயே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, புக் ஃபீஸு, டெஸ்ட் பேப்பர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் மெட்டீரியல் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,000 ஒருத்தருக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தமிழ்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் புக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் பேப்பர் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பேட்ச் அவைலபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸும் தமிழில் தான் உங்களுக்கு நடக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கிளாஸ் நடக்கும். ஸோ ஒரு பைலிங்குவேஜில் ஒரு மதர் டங்கில் நீங்கள் பேட்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பேட்ச் தான் உங்களுக்கான பேட்ச். ஸோ ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இது பயன்படுத்திக்கங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கே நம்ம ப்ரீவியஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா கிளாஸஸ் March 25 தான் நம்ம நீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸஸ் ஒரு அரௌண்ட் 40 டேஸ்க்கு மேலே இருக்க போகுது. இந்த 40 டேஸ் அப்படிங்கிறது பிபிடி பேஸ்டு கிளாஸஸ் அப்படிங்கிற பட்சத்துலையும் ப்ரொஜெக்டர் பேஸ்டு கிளாஸஸாக இருக்கிறதுனால நமக்கு சிலபஸ் சீக்கிரமாகவே கவரேஜ் ஆகிடும். ஸோ நிறைய இமேஜ் காட்ட முடியும், இன்னுமே நம்ம நிறைய கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம டெமோ வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் தமிழ் மீடியமாக அந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அந்த பிடிஎஃப் ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க, ஆஃப்லைனில் அந்த டேரெக்டாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டே பண்ணலாம் சேலத்தில். ஸோ இந்த 40 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு நடக்கும். அதுக்கே உங்களுக்கு டவுட் செஷன், கொஷின்ஸ் எல்லாம் கேட்பேன். உங்களுக்கு அந்த 40 நாளும் டோட்டலாக நடத்துனது புரியுதா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் தான் மானிட்டர் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்போ இந்த 40 நாளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வர முடியலன்னா இந்த 5,500 பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி கொஞ்சம் வேகமாக ஒரு கோ த்ரூ பார்த்தலாம். கேம்பஸ் சப்போர்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன சார் கேம்பஸ் சப்போர்ட் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜில் எப்படி நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் தான் இங்கே நீங்கள் தங்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு சேஃப்டி மேனரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போதில்லை. கேர்ள்ஸ் பாய்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். March 25 நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் March 25 நீங்கள் ஹாஸ்டல் எடுத்துக்கலாம். ஃபுட் அண்ட் வாட்டர் அகாமடேஷன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சேலத்தில் வந்து ஸ்டே பண்ணி இந்த 40 நாள் படிச்சுக்கலாம். 1 year அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். ஸோ 1 year ஐடியா இருக்கவங்களும் ரெடியாக இருங்க. இந்த பேட்ச் முடிச்சோன்னே அது 1 yearக்கான அட்மிஷன் போயிடலாம். அடுத்தது ஃபிசிக்ஸ். எல்லாருமே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் இதுக்கான எப்படி வந்து ஃபிசிக்ஸை படிக்கிறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்லேயே வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சார் டேரக்ட் கொஸ்டினா எப்படி வரும் எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டேரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டிக்கு பின்னாடி ப்ராப்ளம் படிப்பீங்க, என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் இருக்கும், அதை மாடிஃபை பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம டேரக்ட்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த அனலைஸ் வந்து வேணும்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக ஒரு வீடியோ டெடிகேட்டாக கிரியேட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டை வைக்கிறேன். ஏன்னா வெயிட்டேஜ் 2 கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் நான் இந்த கொஸ்டின்ஸை இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3% வெயிட்டேஜ். ஏன்னா ஒரு டைமில் இதுல 3 கொஸ்டின்லாம் கேட்டிருந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட்டேஜான லெசன் தான். இருந்தாலும் நான் 1 to 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்கள் நீட்னு சொல்கிறப்போ 12th ஃபிசிக்ஸ்னு சொல்கிறப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் காமனாக யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டை படிச்சிருப்பீங்க. அப்போ இது எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்கும். அப்போ ஏன் விடுவானே? இதில் கூட எரர்ஸு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ், ஃபார்முலாஸு, வெர்னியர் கேலிப்பர், இதெல்லாம் ஸ்க்ரூ கேஜ், இதெல்லாம் நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அது லா ஆஃப் மோஷன், நியூட்டனோட 3rd law, ஃப்ரீ பர்ட் டயக்ராம்லாம் போட்டோம்னா நமக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 2 லெசன்லுமே வெயிட்டேஜ் நமக்கு 7 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இதோட வெயிட்டேஜ் 7%. ஒர்க் பவர் எனர்ஜி, ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம், அதுக்கப்புறமேட்டுக்கு பவர் ரிலேட்டடாக கான்செப்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம தாராளமாக அட்டெண்ட் பண்ணலாம். பவர்லாம் 12th நமக்கு வரும். ஸோ இதோட வெயிட்டேஜ் 5%. இப்படி வந்து நமக்கு நிறைய இடத்துல லிங்கேஜ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சாப்டருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலனாலும் அந்த இடத்துல நமக்கு கை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோத்து படிக்கிறதுக்கான ஒரு நல்ல அட்வான்டேஜ். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு பெரிய லெசன்னா இதுதான். ஏன்னா இதில் 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. லெவல் 3 ஒரு பெரிய லெசன், வெயிட்டேஜான லெசன். ஸோ இதோட பர்சன்டேஜ் 7%. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ், நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியோட சேர்த்து படிங்க. 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ்ஸு, ஐசோதெர்மல், இதெல்லாம் நல்லா படிங்க. கிராஃபெல்லாம் நல்லா கேட்பாங்க. ஸோ எல்லா லாவும் நல்லா படிங்க. அடுத்து வந்து வேவ்ஸு, நம்ம ஆசிலேஷன்ஸ் இருக்குது, வேவ்ஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே ஈஸியான கொஸ்டின்ஸாக வரும். பட் வேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீட் இருக்குது, டாப்லர் எஃபெக்ட் இருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இதோட வெயிட்டேஜ் அதிகம், 2 to 3%. ஓவர் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓவரால் வெயிட்டேஜ் 7%. அடுத்து வந்து 12th என்ன படிக்கலாம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம பிக் பண்ணிக்கணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பேசிக்கான கரண்ட் நாலேஜ், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியலுக்கான நாலேஜ், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அட்டன் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டர்ஸு,
parallel combination, series combination, cell, ஸோ அதோட parallel series combinations இதெல்லாம் நல்லா படிங்க. இதுலேருந்து நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணலாம், 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ வெயிட்டேஜ் 7%. நான் சொன்ன மாதிரி படிங்க. ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், ஒரு 5 ஸ்டெப்ஸில் பிரித்து படிக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி படிங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்ட் கரண்ட் மேக்னட்டிசம், ஸோ ஈஸியான லெசன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. 2 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஓவரால் வெயிட்டேஜ் 6%. ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் ஆகும், பட் நல்லா படிங்க. அதோட லைன்ஸ் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைவர்ஜ் ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிங்க. இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், 2 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எழுதிட முடியும். ஸோ இதோட வெயிட்டேஜ் 5%. டூயல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் படிக்கிறீங்கன்னா அதோட வேவ் நேச்சர், பார்ட்டிகல் நேச்சர் இங்கே படிப்பீங்க. இது கெமிஸ்ட்ரிலையும் வரும், ஆட்டம் நியூக்ளியர் இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரிலையும் வரும். அப்போ கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல லெசனாக இருக்கும். ஸோ அது போக டுவெல் நேச்சரில் நம்ம ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து 6% இருக்குது. ஆட்டம் நியூக்ளியும் நம்ம 2 to 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் கெமிஸ்ட்ரியோட கம்பைன் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். 12th 5% எடுத்துக்கலாம். செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனை எக்ஸிப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 3 to 4 நம்ம மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் நல்ல லெசன் தான், வெயிட்டேஜ் லெசன் தான். பட் இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்கனால நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் நிறுத்திக்கிறேன். 6%, அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். சார் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பேன் சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்துக்கங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து நமக்கு இது எல்லாமே தியரியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸையும் சேர்த்து இதில் படிச்சுக்கலாம். ஸோ சிம்பிளான தியரி பேஸ்டு படிக்கிறேன் சார். இன்னொரு டாபிக் நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபிசிக்ஸில். வெறும் தியரி பேஸ் பண்ணால் மட்டும் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், நான் ப்ராப்ளத்தை அந்தளவுக்கு பண்ண மாட்டோம் சார், தியரி சூப்பராக பண்ணிடுவேன் சார் அப்படி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இம்பார்ட்டண்டான வீடியோ அதை நான் அடுத்தது போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பயாலஜி, எல்லாத்தோட ஒரு ஃபேவரட் சப்ஜெக்டாக நம்ம இதை சொல்லலாம். எல்லோருமே இதில் படிப்பீங்க. அதுவும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்க போது. இது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிலேருந்து படிங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வரும். அதனால இதோட வெயிட்டேஜ் அதிகம் 7%. அதோட ஃபேமிலி வரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். மால்வியேசி, கிராமினேசி, ஆஸ்ட்ரேசி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இந்த இடத்துல கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், அதை நம்ம பார்க்கலாம். ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறேன்ட்டு இருக்கேன், சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். செல் சைக்கிள் அண்ட் ஸ்ட்ரக்சர் இந்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பைன் பண்ணி 5 to 7 கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சிடலாம். ஸோ 10% வெயிட்டேஜ் இருக்குது. நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்கனால இதில் நான் இந்த மாதிரி அதிகமாகவே கொஸ்டின்ஸ் வரும். அனிமல் கிங்டம் இதுலேயும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். பட் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய அனிமல்ஸுங்கிறப்ப படிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும். அப்போ இதுலேயுமே இருக்கக்கூடிய எல்லா பைலத்தையும், கார்டேட்டா, வெட்டிபிரேட்டா ஆரம்பிச்சு நீங்கள் பொரிஃபலை தொடங்கி எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஸோ இதோட வெயிட்டேஜ் 10% இருக்குது நம்மகிட்ட. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த், ஸோ ஈஸியாக படித்தாலே புரியக்கூடிய ஒரு லெசனாக இருக்க போகுது. பட் இருந்தாலும் டேர்ம்ஸை நல்லா படிங்க. கிஃப்ட்னா என்ன, கிஃப்ட்னா என்ன, டியூபெக்டமி, வாசெக்டமி, அதோட ஸ்ட்ரக்சர், ஷேப்ஸ் இதெல்லாம் நல்லா படிங்க. 4 to 6 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட். 18% வெயிட்டேஜ். எவல்யூஷன், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி மெமாலியாவோட எவல்யூஷன் ஆகட்டும், நல்லா படிங்க. 4 to 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ 10% வெயிட்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோ மாலிக்யூல். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய பயோ மாலிக்யூலோட கம்பைன் பண்ணி படிங்க. 2 to 3 கொஸ்டின்ஸ் இதுலையுமே நமக்கு எக்ஸ்பெக்டட். இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர், கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணுவோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா, அமீன் குரூப்பை பற்றி நம்ம நல்லா ஸ்டடி பண்ணுவோம். அதெல்லாம் நல்லா படிங்க, ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. 3% வெயிட்டேஜ். பயோடெக்னாலஜி, ஒன்று இடத்துல அப்ளிகேஷன் இருக்குது, இன்னொரு இடத்துல ப்ராசஸ் இருக்குது. 2 லெசனையும் நல்லா படிங்க. சிம்பிளாக புக்கிலேருந்து கேள்வி வரும். 6 to 8%, சரி 6 to 8 கொஸ்டின்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட்டேஜ் 7%. பட் இருந்தாலும் செலக்டபிள் மார்க்கர், வெக்டர்ஸு, பிபிஆர் 322 இதெல்லாம் நல்லா படிங்க, அதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஹியூமன் ஃபிசியாலஜி மொத்தம் வந்து முதல்ல 7 லெசன் இருந்துச்சு, இப்போ வெறும் 6 லெசன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 6 லெசனை மொத்தம் நீங்கள் நல்லா படிச்சுன்னா இதுலேருந்து 14 16 கொஸ்டின் வெயிட்டேஜ்மா. ஏன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி நீங்கள் படிக்கிறது ஈஸி, உங்களை பற்றி தானே படிக்கிறீங்க, இப்போ படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ ஓவரால் வெயிட்டேஜ் 20% வெயிட்டேஜ் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் எடுக்கணும். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனதுக்கப்புறம் இதுதானே. அதனால் வந்து 2 to 3 கொஸ்டின்ஸு நமக்கு இதில் கண்டிப்பாக வரப்போது. ஃபியூச்சருக்காக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ 9% வெயிட்டேஜ். பிளான் ஃபிசியாலஜி முதல்ல 5 லெசன் இருந்துச்சு, வெறும் இப்போ 3 லெசன் தான். ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதிலிருந்தே நம்ம எக்ஸ்பெக்டட்
8 10 கொஸ்டின் ஏன்னா 2 லெசன் டெலிட்டட். அப்போ வேற வழி இல்லை, இதோட வெயிட்டேஜ் நார்மலாகவே கூடிரும் 15% வரைக்கும். ஸோ 8 to 10 கொஸ்டின்ஸ். அடுத்து ஜெனட்டிக்ஸ் லெசன் பெருசு, நாலேஜ் பெருசு, அதனால 4 to 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட். அப்போ வெயிட்டேஜ் வந்து 12%. அடுத்து ஆர்கானிசம், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி யார் வேணாலும் ஈஸியாக படிக்கலாம். இதில் பெரிய காம்ப்ளெக்ஸோ மெக்கானிசமோ கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். நல்லா படிங்க. இதில் 9 to 10 கொஸ்டின்ஸ் வரும். ஓவரால் வெயிட்டேஜ்னு பார்த்தா 15% வெயிட்டேஜ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 லெசன் நல்லா படிங்க. ஆல்ரெடி ஒரு லெசன் இருந்துச்சு, பட் அது இப்போ இல்லை. மொத்தம் 3 லெசன் தான் இருக்கு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சஜஷன், மூலிகை பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொஞ்சம் பல்ல கடிச்சு படிச்சிருங்க. ஏன்னா இது லெசன் பெருசு, நாலேஜ் பெருசு. அதனால இதுலயும் 3 to 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட். கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும், ஹர்ஷே சேஸோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நல்லா படிங்க. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வேர்ல்டு இதை பற்றி நல்லா படிங்க. கோடிங் ஸ்டாண்டு, டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிங்க. அடினைன், தைமிடின், குவானைன், நைட்ரஜன் பேஸ், இது ஒரு காம்பினேஷன், அதில் கூட பாண்டு, பாஸ்போர்ட் ஐஸ்டர் பாண்ட் ஆகட்டும், கிளைகோசிடிக் பாண்ட் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா 3 to 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ ஓவரால் சிலபஸ் வெயிட்டேஜ் 10% அப்படிங்கிறது இதோட சிலபஸ் வெயிட்டேஜ். ஸோ இப்படி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 45 to 48 லெசன்ஸ் வந்து கவர் பண்ணுறது மூலமாக 600 to 620 மார்க்ஸை ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். இத்தனைக்கும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட்லையும் 5 கொஸ்டின் சாய்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. இந்த லாஸ்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த லெசன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் மற்ற லெசனுக்கு போங்க அப்படிங்கிறது ஒரு சஜஷன். இல்லை சார் நான் ஃபஸ்ட்லேருந்து நல்லா படிப்பேன் சார், நான் மற்ற லெசன்ஸ் படிக்கணும்னா தயவு செஞ்சு அதை ரிவிஷன் பண்ணி நல்லா படிங்க. எந்த ஒரு லெசனும் ஸ்கிப் பண்ண வேணாம். நான் படிச்சிட்டேன் சார், அது எனக்கு தெரியும் சார் அப்படின்னு எந்த லெசனும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னக்கூடிய இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் காட்டின எந்த லெசனையும் ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இது இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது சார். இந்த 40 days நான் ஒரு கைடன்ஸோடு படிக்கணும்னா நம்மக்கிட்ட கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா March 25 ஸ்டார்ட் பண்ணுறோமா. ஸோ அதில் அட்மிஷன் போடாதுங்க, அட்மிஷன் போட்டுக்கங்க. நேரில் வந்தீங்கன்னா சேலத்தில் கிளாஸஸ் இருக்குது. இல்லையா நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் பேட்ச் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆப் மூலமாக லைவாக கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நடக்கிற எல்லா கிளாஸ்க்கான பிடிஎஃப்பும் டேரெக்டாக கிடச்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய வேலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஷார்ட் டைமில் ஒரு பெஸ்ட் பேட்சாக இந்த பேட்ச் நமக்கு அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. உங்களுக்கு கிளாஸ் கோர்ஸ் பற்றியோ இல்லை சிலபஸ் பற்றியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மா.